ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு பாத்திரம் கிளீனிங் டிப் பார்க்கலாமா? ஒரு சிலர் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த டிப்பை ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் ஏற்கனவே அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிப், முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ பாத்திரத்தை கழுவிட்டு சிங்கை எம்ப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிங்க்ல நிறைய பாத்திரத்தை பார்த்தோம்னாலே டென்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு கிண்ணத்தையோ அந்த சிங்கோட ஹோலை மூடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வெளியே பாத்திரத்தை கழுவுறதுக்கு இடம் இருக்குன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். குட்டி சிங்காக இருக்குது, பாத்திரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல பெரிய பாத்திரம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் சிங்க்குள்ளே போட்டிங்கன்னா சிங்க் உடனே ஃபுல்லாகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிங்க் பக்கத்துலேயே ஒரு பக்கெட்டோ இல்லை டப்போ வச்சுட்டு அதில் பெரிய பாத்திரத்தெல்லாம் போட்டுடுங்க. குட்டி பாத்திரத்தெல்லாம் அப்பப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய பாத்திரத்தை 1-2 இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய பாத்திரம் ஒரே டைமில் வாஷ் பண்ணுற மாதிரியும் இருக்காது. இந்த பக்கெட்டை நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபில்டர்லேருந்து எக்ஸஸ் வாட்டர் வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை ஊற வைக்கிறது, வாஷ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பால் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரப்பரை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்க்ரப்பர் ஒரு சில டைம் நம்மளோட பாத்திரத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு தெரியாமல் உள்ளே போயிடும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்க்ரப்பர் நம்ம கையிலுமே குத்த ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஸ்க்ரப்பர் மேலே ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கேன் இல்லைங்களா. இந்த கிளாத் பேக் லோக்கல் ஷாப்பில் ஒரு 10 ருபீஸ்க்கு வாங்குங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்க்ரப்பரை போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கைக்கு ரொம்ப டேமேஜ் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு பாத்திரத்துலேயும் மாட்டிக்காது. இதை விட ஒரு பெஸ்ட்டான ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சே ஈஸியாக நம்ம ஸ்க்ரப்பர் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவைப்பட போகிறது தேங்காய் நார் தான். இந்த மாதிரி நம்ம தேங்காய் உரிச்சோடனே நார் கிடைக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு பிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதை அப்படியே நீங்கள் பாத்திரத்தை விளக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் விளக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது இல்லைங்களா, உங்களால் பாத்திரத்தை விளக்க முடியாது. இதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிச்சுட்டு தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லா வளன்னு ஆகிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே தேய்ச்சி காட்டுறேன். உங்களுக்கு தேய்க்கிறப்ப அது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரப்பர் அளவுக்கு உங்களுக்கு அந்த பால் பாத்திரம், அடி பிடிச்ச பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேட்ஸ்லலாம் கூட அந்த கீரல் உங்களுக்கு வராது. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால கீரல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராது. நல்லா பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் நார் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அப்பப்போ நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கனமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ லைஃப் டைம் உங்களுக்கு வரும். கம்மியாக எடுத்திங்கன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் வரும். கண்டிப்பாக இந்த தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.